+2 மாணவியருக்கு 25,000. நிதிஷ்குமார். பீகாரில் சட்டசபை தேர்தல் அக்டோபர் 28ஆம் தேதி தொடங்கி 3 கட்டங்களாக நடைபெறுகிறது. இந்நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் முதல்வருமான நிதிஷ்குமார் தேர்தல் பிரச்சாரத்தை மாவட்ட தலைநகரான பாங்காவில் நேற்று தொடங்கினார். பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் மீண்டும் ஆட்சியமைத்தால் +2 தேர்ச்சி பெறும் மாணவியருக்கு தலா 25,000 ரூபாயும், பட்டம் பெறும் பெண்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என நேற்றைய தேர்தல் பிரச்சாரத்தில் நிதிஷ்குமார் கூறினார். வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம். குடியரசுத் தலைவர். உலக மக்களின் ஒருங்கிணைந்த சுகாதாரம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்பதை கொரோனா பாதிப்பு அடிக்கோடிட்டு காட்டியிருப்பதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். இது குறித்து குடியரசுத் தலைவர் மாளிகை நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கான சுவிட்சர்லாந்து தூதர் ரால்ஃப் ஹெக்னர், மால்டா தூதர் ரூஃபன் கவுசி, போட்ஸ்வானா தூதர் கில்பர்ட் ஷிமானி மங்கோல் ஆகியோர் நியமன நிகழ்ச்சி காணொலி வழியில் புதன்கிழமை நடைபெற்றது. அவர்களுடைய நியமனங்களை குடியரசுத் தலைவர் ஏற்று அங்கீகரித்தார். பின்னர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், உலக மக்களின் ஒருங்கிணைந்த சுகாதார மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்பதை கொரோனா பாதிப்பு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறது. இந்த கொரோனா பாதிப்புக்கு சர்வதேச சமூகம் விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டார் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் சாதனை ராகுல் காந்தி கிண்டல். இந்தியாவின் தனிநபர் வருவாய் குறித்த சர்வதேச நிதியத்தின் கணிப்பு பாஜகவின் 6 ஆண்டு கால வெறுப்பு நிறைந்த கலாச்சார தேசியவாதத்தின் சாதனையாகும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நேற்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தனிநபர் வருவாயில் வங்கதேசம் இந்தியாவை மிஞ்சரிக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சியின் 6 ஆண்டு கால வெறுப்பு நிறைந்த கலாச்சார தேசியவாதத்தின் சாதனையாகும் என்று கூறி மத்திய அரசை கிண்டல் செய்யும் வகையில் கைத்தட்டும் படத்துடன் சர்வதேச நிதியத்தின் கணிப்பு வரைபடத்தையும் இணைத்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் வெற்றிவேல் காலமானார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளராக வெற்றிவேல் இருந்து வருகிறார். கட்சிப் பணியில் தீவிரமாக இருந்த அவருக்கு கடந்த 6ஆம் தேதி கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டு சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. செயற்கை சுவாச கருவிகளின் உதவியுடன் வெற்றிவேலுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவித்தனர். சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த வெற்றிவேல் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று காலமானார். தளபதியை இழந்து தவிக்கிறேன் கதறும் டிடிவி தினகரன். கொரோனாவால் உயிரிழந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளரும் முன்னாள் எம்எல்ஏவான வெற்றிவேலுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இரங்கல் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தி குறிப்பில், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளரும் எனது இனிய நண்பருமான வெற்றிவேல் அவர்கள் மறைந்தார் என்ற செய்தியை நம்ப முடியாமல் தவிக்கிறேன். மிகுந்த வேதனையும் சொல்ல முடியாத துயரமும் என் தொண்டையை அடைக்கிறது. என் மீது அளவிட முடியாத பாசம் கொண்டவர், எதையும் உரிமையோடு பளிச்சென பேசுபவர். என்ன நடந்தாலும் நான் தியாகத்தின் பக்கம், உண்மையின் பக்கமே நிற்பேன் என்று உறுதிபடச் சொல்லி இறுதி வரை கழகத்தின் மீது அளப்பரிய அன்பு கொண்டிருந்தவர். வெற்றிவேல் அவர்களின் மறைவு கழகத்திற்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் கழகத்தினருக்கும் சொல்ல வார்த்தைகளின்றி தவிக்கிறேன். அவரது ஆன்மா இறைவனின் திருவடி நிழலில் இளைப்பாற வேண்டுகிறேன் என்று பதிவிட்டுள்ளார். அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மருத்துவமனையில் அனுமதி. வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திடீர் நெஞ்சுவலி காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சென்னை அடையார் கிரீன்வேஸ் சாலையில் உள்ள இல்லத்தில் தங்கியிருந்தார். அப்போது நேற்று இரவு அவருக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதையடுத்து அவரது உதவியாளர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் சென்னை ஆயிரம் விளக்கில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். அப்போலோ மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் திண்டுக்கல் சீனிவாசன் தற்போது நலமுடன் இருப்பதாகவும் மருத்துவர்கள் அவரது உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அமைச்சரின் உதவியாளர்கள் தெரிவித்தனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் வெற்றிவேல் மறைவுக்கு மு.க. ஸ்டாலின் இரங்கல். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கட்சி பொருளாளராக வெற்றிவேல் இருந்து வருகிறார். கட்சிப் பணியில் தீவிரமாக இருந்த அவருக்கு கடந்த 6ஆம் தேதி கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டு சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்.
வெற்றிவேல் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார். வெற்றிவேல் மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கட்சி பொருளாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான வெற்றிவேல் கொரோனா தொற்று காரணமாக சிகிச்சை பலனளிக்காமல் காலமானார் என்ற வேதனை மிகுந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்றேன். அவரது மறைவிற்கு திமுக சார்பில் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். பதவியை ராஜினாமா செய்தார் கிர்கிஸ்தான் அதிபர். கிர்கிஸ்தானில் சமீபத்தில் நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதே சமயம் அதிபர் சூரோன்பாய் ஜீன்பெகோவின் கூட்டணி கட்சிகளான 4 கட்சிகள் மட்டுமே 7% வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்குள் நுழைவதற்கான தகுதியை பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் தேர்தலில் போட்டியிட்ட மற்ற 12 கட்சிகளும் கடும் அதிர்ச்சியடைந்தன. தேர்தல் முடிவுகளை ரத்து செய்ய கோரி எதிர்க்கட்சியினர் போராட்டத்தில் குதித்தனர். அவர்களுடன் பொதுமக்களும் கைகோர்த்ததால் போராட்டம் பெரிய அளவில் வெடித்தது. பிரான்சில் ஊரடங்கு உத்தரவை அறிவித்தார் அதிபர். பிரான்ஸ் நாட்டில் கொரோனா வைரஸால் 7,56,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 32,942 பேர் உயிரிழந்துள்ளனர். நோய் தடுப்பு நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் நிலையில் பாரிஸ், லில்லி, லியோன், மார்சிலி, துலூஸ் உள்ளிட்ட நகரங்களில் கொரோனா வைரஸின் 2வது அலை பரவத் தொடங்கியுள்ளது. இதனால் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸை தடுக்கும் வகையில் முக்கிய நகரங்களில் சனிக்கிழமை முதல் 4 வாரங்களுக்கு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் என அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்துள்ளார். இரவு 9 மணி முதல் காலை 6 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என அவர் தெரிவித்தார். கொரோனாவின் 2வது அலை பரவத் தொடங்கியதால் கட்டுப்பாட்டை நாம் இழக்கவில்லை. நம்மை கவலையடைச் செய்யும் சூழ்நிலையில்தான் இருக்கிறோம். தொற்று நோயின் முதல் அலையின் தாக்கத்தை வைத்து இந்த முடிவுகளை எடுத்துள்ளோம் எனவும் மேக்ரான் குறிப்பிட்டார். தாய்லாந்தில் அவசர நிலை பிரகடனம், பொதுமக்கள் கொந்தளிப்பு. தாய்லாந்தில் இன்று காலை அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. நேற்று தான் தாய்லாந்து மன்னரும் ராணியும் உலா வரும்போது மக்கள் ஆரவாரம் செய்து அவர்களை வரவேற்கும் புகைப்படங்கள் வெளியான நிலையில் இன்று அதற்கு நேர்மாறாக மக்கள் மன்னருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. தாய்லாந்து மன்னரான மகா வஜிரலாங்கார்ன் பெரும்பாலான நேரத்தை ஜெர்மனியில் இளம் பெண்களுடன் செலவிடுவதுண்டு. எப்போதாவது தான் தாய்நாட்டுக்கே திரும்பும் வஜிரலாங்கார்ன் நேற்று தனது தந்தையின் நினைவு நாளை அனுசரிப்பதற்காக ஜெர்மனியிலிருந்து தாய்லாந்து திரும்பியிருந்தார். அப்போது மக்கள் அவரை தாழ விழுந்து வணங்கும் படங்களும் அவருக்கு பரிசளிக்கும் படங்களும் மன்னரும் ராணியும் மக்களை பார்த்து மகிழ்ச்சியுடன் கையசைக்கும் படங்களும் வெளியாகியுள்ளன. ஆனால் தாய்லாந்தின் உண்மை நிலைமை வேறு. அங்கு உல்லாச பேர்வழியான மன்னர் மக்களிடையே கடும் எதிர்ப்பு காணப்படுகிறது. நேற்று மன்னரை வரவேற்கக்கூடிய கூட்டத்தை விட பல மடங்கு அதிக மக்கள் கூடி அவருக்கு எதிராக இன்று போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். மன்னரின் ஆட்சியில் மறுசீரமைப்புகள் கொண்டு வர வேண்டும், பிரதமர் பதவி விலக வேண்டும் என பல கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். நேற்று மன்னர் அபூர்வமாக நாடு திரும்பிய நிலையில் அவர் பவனி வரும் காரையே மக்கள் மறிக்க முயன்றது மன்னருக்கு கோபத்தை ஏற்படுத்தியதோ என்னவோ. காலையில் எழுந்தவுடன் முதல் வேளையாக அவசர நிலையை பிரகடனம் செய்துவிட்டார். மக்கள் 5 பேர் அல்லது அதற்கு மேல் யாரும் கூடக்கூட தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் தேசிய பாதுகாப்புக்கு ஊறு ஏற்படுத்தும் வகையில் செய்தி வெளியிட அனைத்து வகை ஊடகங்களும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. போராட்டங்களை முன்னின்று நடத்திய தலைவர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதற்கிடையில் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திரைப்படம் ஒன்றில் காட்டப்படும் 3 விரல் சல்யூட் தாய்லாந்தில் பிரபலமாகியுள்ளது.